மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்களை புத்தகத்தில் ஏற்றி சிறப்பித்து அன்போடு அழைக்கின்றோம். ரோக்கோ குழுமத்தின் தலைவர் திரு ரவி ராஜகோடன் ஐயா அவர்களை குத்துவிளக்கினை ஏற்றி சிறப்பிக்க அன்போடு அழைக்கின்றோம். எம்பவர் ட்ரஸ்ட் தூய்மை பணியாளர் திரு பழனிமால் அவர்களை குத்துவிளக்கு ஏற்றி சிறப்பிக்க அன்போடு அழைக்கின்றோம். சுகாதார குழு மாணவி தலைவியை குத்துவிளக்கினை ஏற்றி சிறப்பிக்க அன்போடு அழைக்கின்றோம். மாணவர் தலைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். சுகாதார குழு மாணவர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை கனிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தாலுக்காவில் அமைந்துள்ள துடுப்பதி கிராமத்தில் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்று சொல்லக்கூடிய அரசு மேல்நிலை பள்ளிக்கு கழிப்பறை வசதியை கட்டித்தந்து இன்று ஒப்படைப்பு விழாவாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த விழா இன்று சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்க தருவாயில் இந்த நிகழ்வுக்காக ஆகஸ்ட் மாதம் 23ஆம் நாள் அன்று இந்த கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டியும் பாதத்திற்குள் இந்த நிகழ்வு நடந்து முடிந்திருக்கிறது. இந்த அருமையான நிகழ்வு இந்த ஈரோடு மாவட்டத்தின் மக்களின் அதிகாரி, இந்த மாவட்டத்தின் முதல்வரும், குழந்தைகளின் ஒவ்வொரு பள்ளி குழந்தைகளின் அனைவரின் சார்பாக வருக வருக என மனமாற வரவேற்கிறேன். இந்த நிகழ்வுக்காக சாரை 5 முறை பார்க்க சென்றிருந்தேன். 5 முறையில் 3 முறை நேரடியாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பு, முதல் வாய்ப்பு, சார் இது மாதிரி இந்த பள்ளிக்கு கழிப்பறை கட்டிட வசதி செஞ்சு தரணும் அப்படின்னு சொன்னோம். நம்மளோட தலைமை ஆசிரியர் அவர்களையும் சேர்ந்து தான் நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு குழுவாக தான் போயிருந்தோம். அப்படியா, நல்ல விஷயம் பண்ணுறீங்களே, பண்ணுங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உடனே ஒப்புதல் தரேன்னு சொல்லிட்டு உடனே சைன் போட்டுட்டு அடிஷ்னல் கலெக்டரை போய் பாருங்கள், அவங்க மீதியெல்லாம் பார்த்துக்குவாங்க அப்படின்னாங்க. அவ்வளோதான், ஒரு செகண்டு கூட இல்லை, சைன் போட்டு கொடுத்துட்டாரு, முடித்து நாங்கள் வெளியே, அவ்வளோதான், இவ்வளோ தான் விஷயம். வெளியே வந்து அடிஷ்னல் கலெக்டர் 3rd ஃப்ளோரில் இருக்கிறாங்க, அவங்கள பார்க்க போனோம். நாங்கள் போய் பார்க்க போனோம், இந்த லெட்டர் அங்கே மேடத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு. அந்த அளவுக்கு விரைவாக செய்யக்கூடிய, நேரடியாக களத்தில் இருந்து பார்த்த நான் சொல்கிறேன், இந்த மாவட்ட ஆட்சியர் மக்களுக்கான ஒரு ஆட்சியராக இருக்கிறார் என்பதை பெருமிதத்துடன் லெட்டர் நீங்கள் கொடுத்தா தான் நாங்கள் ஆரம்பிக்க முடியும், கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு கேட்கும்போது, அப்படியா தெரியலையே, சரி உடனே பண்ணி சொல்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் எல்லாம் லெட்டர்லாம் கிடச்சி இங்கே ஆரம்பித்தோம். இது 2வது நிகழ்வு. 3வது நிகழ்வு, இந்த கட்டிடம் கட்டி முடித்து சாரை அழைப்பதற்காக ஒரு லெட்டர் எடுத்து போய் இன்விடேஷன் கொடுக்க தான் போயிருந்தேன். அதுவும் அரை செகண்டு தான்.
சார் இது மாதிரி கட்டி முடிச்சிட்டோம் சார், நீங்கள் ஒப்புதல் கொடுத்தீங்க, நாங்கள் நல்லபடியாக கட்டி முடிச்சிட்டோம், நீங்கள் இந்த விழாவுக்கு வந்து சிறப்பு விருந்தினராக நீங்கள் வரணும். அப்படியா, சரிங்க, அவ்வளோதான். அது அவர் இருக்கையில் அல்ல, அவர் வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு கூட்ட மன்றத்தில் வெளியே வாசல் நின்று பேசணும், அவ்வளோதான். அடுத்தது என்னடா எல்லாம் பேசி முடிச்சுட்டு, சரி சார் இன்விடேஷன்லாம் அடித்தாச்சு, போய் நேரடியாக, ஏன்னா நம்மளோட உபசரிப்பு, தமிழரின் பண்பாடு உபசரிப்பது என்பது தான், அழைப்புதல் கொடுத்து உபசரிக்கணும் அப்படின்றது தான். அதனால் அழைப்புதலை கொடுத்து சார் வர சொல்லணும்னு நினைக்கும்போது, சார் பிஸியாக வந்து மினிஸ்டர் மீட்டிங்கில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஏ சொன்னார். இல்லை இருந்து நாங்கள் பார்த்தோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், நீங்கள் அழைப்புதலை நீங்கள் ஆஃபீஸில் கொடுத்துட்டு போங்க, கண்டிப்பாக சார் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. கடைசி வரையும் நான் சாரை பார்க்கல, இன்னைக்கு தான் நான் சாரை பார்க்குறேன். ஸோ ரொம்ப நன்றி சார். ஏன்னா ஒரு பெரியவங்க வந்து நம்ம இடத்துக்கு வரும்போது எவ்வளோ ஒரு விஷயம் இருக்கும், அதெல்லாம் அந்த ப்ரோட்டோக்கால் அதெல்லாம் இல்லை, ஒரு நல்ல நிகழ்வு ஏதோ பண்ணியிருக்கிறாங்க, நம்ம போய் பார்க்கணும், வாழ்த்து தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல மனசோட தான் சார் இங்கே வந்திருப்பாங்க. அதனால் அவரோட வாழ்த்துதல் இந்த பள்ளிக்கு மேன்மேலும் உயர்வு தான் அப்படிங்கிறதுனால தான் இந்த இடத்துல நான் வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா என்ஜிஓவை பொறுத்தளவு ஒரு என்ஜிஓ தொண்டு நிறுவனம் சொல்லுவோம். இந்த தொண்டு நிறுவனம் எம்பவர் ட்ரஸ்ட் தொண்டு நிறுவனம், விஆர் வாட்டர் ஃபவுண்டேஷன் என்ற தொண்டு நிறுவனம் சமூகத்திற்கு சேவையாற்றுவதற்காகத்தான். சேவை என்பது இப்போ விஆர் வாட்டர் ஃபவுண்டேஷன் என்ற கூட தொண்டு நிறுவனம் ரோக்கா பாத்ரூம் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் அந்த கம்பெனியின் ஒரு தொண்டு நிறுவனம். அவங்களும் எம்பவர் ட்ரஸ்ட் ஆகிய எங்களோட தொண்டு நிறுவனம் நிதி உதவி கொடுத்து செய்ய அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அதில் அது விஆர் வாட்டர் ஃபவுண்டேஷன் இங்கே வந்திருக்கக்கூடிய தலைவர், மனிதவள மேலாளர் தலைவர், ரோக்கா குடும்பத்தின் தலைவர் அவர்களை வருக வருக என மனதார வரவேற்கிறேன். கடந்த வருடமும் இந்த வருடமும் தான். ஸோ கடந்த வருடத்தில் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து இதே பெருந்துறை பகுதியில் ஈங்கூர் ஸ்கூலில் பண்ணோம், கழிப்பறை வசதி பண்ணி கொடுத்தோம். அதே மாதிரி கடப்பமடை ஒரு பள்ளியில் பஞ்சாயத்து வந்திருந்தாங்க, முதல் ஒரு நிகழ்வு அவங்களோட சேர்ந்து பயணித்தோம். அப்போ சார் சொன்னாங்க, முடிச்சு நிகழ்வெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக குழந்தைங்களுக்காக நல்லா வந்துட்டு இருக்கு, சரி அடுத்த தடவை பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அதே வார்த்தையோட இன்னைக்கு இந்த நிகழ்வு கூட நடந்திருக்கு. ஸோ அவங்களோட மனசு வச்சு அந்த நிதி கொடுப்பது என்பது தொண்டு செய்வது நம்ம எல்லாராலையும் முடியுமான, நிதியும் கொடுத்தாலும் தொண்டும் செய்ய முடியும். அந்த வகையில் நிதி வழங்கி இந்த அளவுக்கு இந்த நிகழ்வை வந்து நடத்தி கொடுப்பதற்கு நன்றி. 2 முறை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சா, நான் ஒரு முறை தான் நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. மேடம் இது மாதிரி நிகழ்வு எல்லாம் முடிச்சா, ஏன்னா புதுசாக வந்திருக்க ஒரு அவங்க ஃபஸ்ட்டை பற்றி தெரியாது, இருந்தாலும் எப்படிதான் அன்றைக்கி அவர்கிட்ட சொல்கிறது அப்படிங்கிற ஒரு சொன்னேன் ஓவர் தி ஃபோனில், மேம் இது மாதிரிலாம் இருக்குது, நம்ம சரி நேரடியாக வாங்க பேசலாம் அப்படின்னாங்க. நேரடியாக போய் பார்த்து பேசணும். அவங்க பேசும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயம் தான், நீங்கள் பண்ணுங்கள், என்னென்னலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பொறுமையாக இந்த எங்களோட தொண்டு ஒரு விஷயத்தெல்லாம் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் நல்லா பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முழு மனசோட இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்கள இந்த தருவாயில் வருக வருக என மனதார வரவேற்கின்றேன். நான் திருவாளர் சிவகுமார் சார் அவர்கள் ஃபேக்டரி மேனேஜராக இருக்கிறார் மற்றும் சீனியர் மேனேஜர் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய சுபேந்திரகுமார் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். அருள்ராஜ் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். அவரை பற்றி சொல்லணும்னா இந்த நிகழ்வு, ஏன்னா ஒரு நிகழ்வு பண்ணும்போது கம்யூனிட்டியோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப முக்கியமாக எதிர்பார்ப்போம். என்ஜிஓ பொறுத்தளவு கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் அது இருந்துச்சுன்னா இன்னும் திருப்திகரமாக வேலை செய்ய முடியும். ஏன்னா எங்களுக்கு புது இடமா இருக்கும், ஒவ்வொரு தயக்கங்கள் இருக்கும், சில விஷயங்களுக்கு எங்களுக்கு தெரியாது, எந்த பொருள் எங்கே வாங்கணும், யார் அணுகணும், சில விஷயம் தெரியாமல் இருக்கும். அதை வந்து சரியான விதத்தில் எங்களுக்கு வந்து ரொம்ப வழிகாட்டுதலாக இருந்து எப்போ டிஸ்டர்ப் பண்ண கூட சங்கடப்பட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைமை ஆசிரியர் இந்த பள்ளிக்கு கிடைச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் ஆசிரியர் இந்த பள்ளியின்
பழனிசாமி சார் அவர்களை வருக வருக என மனதார வரவேற்கின்றேன். மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய மற்றும் பிற பெற்றோர்கள் அனைவரையும் வருக வரவேற்கின்றேன். பழைய மாணவர்கள் இங்கே வந்து சிறப்பாக இங்கே பங்கெடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த பள்ளியின் வளர்ச்சி பழைய மாணவர்கள் கையில் தான் இருக்கிறது. அவர் எந்த அளவுக்கு ஆர்வமுடன் இங்கே பங்கேற்கிறாங்களோ அந்த அளவுக்கு இந்த பள்ளி மேலும் மேலும் சிறப்படையும் என்பதற்கு உதாரணமாக இங்கே பழைய மாணவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் வருக வருக என வரவேற்கின்றேன். இங்கே ஒரு குழு அமைச்சிருக்கிறோம். இந்த குழுவில் சுகாதார குழுன்னு சொல்லி அமைச்சிருக்கோம் சார். அந்த குழு கண்டிப்பாக கழிப்பறை வந்து மேனேஜ்மெண்ட் கமிட்டியில் அவங்க இருப்பாங்க. அதாவது பிரசிடெண்ட்டு, வைஸ் பிரசிடெண்ட், செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரி, ட்ரெஷரர்ஸ்ன்னு சொல்லி ஒரு 6 பேர் ஒரு கொண்ட குழுக்களாக அமைச்சிருக்கிறோம். அவங்க கண்டிப்பாக இந்த பள்ளி சுகாதாரமாக ஆரோக்கியமானதாக மாணவர்களுக்கு இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் இந்த குழு அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த மாணவர்கள் இந்த குழுக்கள் இவங்களை வந்து ஆய்வு செய்து அவர்களை வந்து சரியான வழிகாட்டுதலோட ஆசிரியர் வழிகாட்டுதலோட இந்த குழு நடக்கும். அவர்களுக்கு இந்த தருவாயில் வருக வருக என மாணவர்கள் குழுக்களையும் மாணவி குழுக்களையும் வரவேற்கின்றேன். மற்றும் இங்கு சிறப்பாக ஒத்துழைப்பு நல்கிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இங்கு இனி இந்த கழிப்பறை வசதி அம்மா கையில் தான் இருக்கு. பழனி அம்மா இருக்காங்க. அவங்க இந்த சுகாதாரத்தை வந்து பேணி காக்கும் பொருட்டு அம்மா அவர்களையும் வருக வருக என மனதார வரவேற்கின்றேன். மாணவ மாணவியர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான், தூய்மையாக வைத்துக்கணும். கழிப்பறை எப்படி ஆசிரியர்கள் வழிகாட்டுதலோட அந்த கழிப்பறையை பயன்படுத்துங்கள், நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்வீங்க அப்படிங்கிறதுல நான் ரொம்ப திருப்தியாக இந்த இடத்துல இருந்து நாங்கள் இன்னைக்கு போவோம். கண்டிப்பாக செய்வீங்களா? ஆரோக்கியமாக வச்சுருப்பீங்களா உங்களோட கழிப்பறையை? அது வச்சுருந்தீங்க நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க அர்த்தம். சரியா? ஓகே. அதுக்கப்புறம் இங்கே பணியாளர்களாக இருக்கக்கூடிய நான் டீச்சிங் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க, அவர்களையும் இந்த தருவாயில் வருக என வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம்.